என்னோடய பேர் அன்பழகன். நான் நின்னையே ரதி என்று நினைக்கிற நடி படத்தோட இயக்குனர். இந்த படத்தில் சதீஷ், நேகா, சுஷ்மா, ஜான்சன் மாஸ்டர், ராம் சத்யா, மணி எல்லோரும் நடிச்சிருக்காங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ராஜேந்திர பிரசாத், மியூசிக் விமல் ஜேக்கப் பண்ணியிருக்காரு. பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாடலில் கவிஞர் கோபால்தாசனம், வே ஜெயக்குமாரும் எழுதியிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் லொக்கேஷன் எல்லாமே திண்டுக்கல், கொடைக்கானல், ஆடலூர், சென்னை, பாண்டிச்சேரி இடத்துலையும் பண்ணியிருக்கோம். படத்தோட கதைன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ரொமான்டிக் பேஸ் பண்ண சஸ்பென்ஸ் த்ரில்லர் லவ் ஸ்டோரி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் தேட்டரில் படம் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னோடய பேர் மணி. நின்னையே ரதி என்று நினைத்து நடி இந்த படத்து மூலம் அறிமுகமாகிருக்கிறேன். படத்தை இயக்குனர் அன்பழகன் சார், கேமராமேன் ராஜேந்திரன் சார் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை நடித்த அத்தனை கலைஞர்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நானும் சிறப்பாக பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தில் ஒரு திருடன் கேரக்டர் பண்ணிக்கிறேன், ஒரு காமெடி ரோலாக பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக தேட்டர் போய் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படம் வெற்றி அடையும் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஹாய், ஐம் நேகா. இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி நின்னைய ரதி என்று நினைக்கிற நடி. இதில் வந்துட்டு என்னோடய கேரக்டர் பேர் வந்து மோகனா. ஒரு டீச்சர் ட்ரைனிங் முடித்த பொண்ணு. இட்ஸ் நைஸ் கோயிங் மூவி. Please watch it. And Hero sir, he helped me a lot. He was very good supportive for me. And ஃபஸ்ட் கேமரா முன்னாடி நின்னது வந்து இட் வாஸ் வெரி ஸ்கேரி ஃபார் மீ ஆக்சுவலி. ரொம்ப பயந்தேன். ஆனால் இப்போது குட். டைரக்டர் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட். சிடி யூஸ் பண்ணாதீங்க. தியேட்டருக்கு ஃபேமிலியோட போய் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், என் பேர் சுஷ்மா. நின்னையே ரதி என்று நினைக்கிற நினி அதில் நான் ஹீரோனியாக பண்ணியிருக்கேன். டைரக்டர் அன்பு சார், கேமராமேன் சார் ராஜேந்திரன் பிரசாத், ஹீரோ சதீஷ். இந்த படத்தில் 3 சாங்ஸ் இருக்குது. 3 சாங்ஸுமே நல்லாவே வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த படம் ஷார்ட் பண்ணது வந்து கொடைக்கானல், பாண்டிச்சேரி இந்த மாதிரி இடத்துலலாம் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் 3 சாங்ஸ் இருக்குது. அதுவும் அருமையாக வந்திருக்கு. என்னோடய கேரக்டர் வந்து இதில் சோஷியல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஹீரோ சார் வந்து நான் வந்து ஒன் சைடில் லவ் பண்ணுற மாதிரி கேரக்டர் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே இந்த படம் ரிலீஸ் வந்துச்சுன்னா எல்லாருமே தேட்டரை போய் பாருங்கள். சிடியில் பார்த்துறாதீங்க. தேங்க்யூ. என் பேர் சதீஷ். நின்னையே ரதி என்று நினைக்கிற நடியோட ஹீரோ. இந்த படத்தோட டைரக்டர் வந்து அன்பழகன் சார். அப்புறம் கேமராமேன் ராஜேந்திரன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். இதில் ஒரு 3 சாங்ஸ் இருக்குது. 2 மாண்டேஜ், 3 சாங் ஒன்று ஒரு மாதிரி ஃபைட் சீனில் வர ஆர்ஆர் மாதிரி இருக்கும். 2 சாங்ஸும் நல்லா வந்திருக்கு. பாருங்கள். என் கூட பேரா நடித்தவங்க வந்து ஐஸ்வர்யா, அப்புறம் சுஷ்மா 2 பேர் பண்ணியிருக்காங்க. படம் இன்னும் கொஞ்சம் நல்லா ரிலீஸ் ஆகிடும். இப்போது டெக்னீஷியன் வேலை நடந்துகிட்ருக்கு. தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் போய் பாருங்கள். யாரும் சிட்டியில் போய் பாருங்க. தேங்க்ஸ். வணக்கம். இந்த படத்தோட இசையமைப்பாளர் ஜேக்கப் விமல்ராஜ். இந்த படத்தில் வந்து 3 பாடல்கள் மிகவும் அருமையாக வந்திருக்கிறது. இந்த படம் வந்து டைரக்டர் அன்பழகன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. த்ரில் அண்ட் லவ் ஸ்டோரி. படம் வந்து ஒரு நல்ல புது கேரக்டர் தான் இருந்தாலும் மிகவும் அற்புதமாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ் எல்லாம். 3 பாடல்கள். அதில் வந்து 1 வந்து ரீரெக்கார்டிங் சாங், மீதி 2 வந்து மொண்டேஜஸ் சாங். மிகவும் நல்லா வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கேமராமேன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. தேங்க்யூ. என் பேர் ஜாக்கி ஜான்சன். சென்ட் மாஸ்டராக இருக்கேன். நின்னே ரெதி என்று நினை இந்த படத்துக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் நாங்கள் கொடைக்கானல் ஷூட் பண்ணோம். ரொம்ப பனியாக இருந்தது அந்த இடம்லாம். ஆனாலும் நாங்கள் வந்து இந்த பனியிலும் போய் கஷ்டப்பட்டு ரொம்ப ரிஸ்க்கான ஒர்க்கெல்லாம் பண்ணோம். அன்பழகன் சார் ரொம்ப அழகாக எங்களுக்கு ஒரு விஷயங்களும் சொல்லி தந்தார்.
கேமராமேன் சாரும் ரிஸ்க் எடுத்து ஷாட்டுங்க வச்சாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த படத்தில் 2 சாங்ஸ் விமல் சார் பண்ணியிருக்காரு. மியூசிக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. லவ் அண்ட் க்ரைம் சப்ஜெக்ட் இது. பாண்டிச்சேரி, கொடைக்கானல் இந்த இடங்களில் தான் நாங்கள் ஷூட் பண்ணது ஃபுல்லாகவே. சரியான குளிர் இருந்தது அங்கே. அந்த குளிரிலும் எல்லாமே ஹீரோலாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த மலை மேலேருந்து உருண்டு வர்றது எல்லாத்தையும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணார். ரொம்ப அழகாக வந்திருக்கு படம். உங்கள் எல்லாரும் ஆசீர்வாதத்தோட இந்த படம் வெற்றி பெறதுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். என் பேர் கோபால்தாசன். இந்த படத்தில் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். ஒன்று சிக்கி முக்கி கல், இன்னொன்று பூக்களில் பெண்ணினம் என்கிற பாடல். இந்த படத்தில் உள்ள கதை கொஞ்சம் வித்தியாசமான கதை. அதனால் வரிகள் நல்லாவே எழுதியிருக்கு. அருமையாக வரிகள் வரும். வரிகள் நல்லாவே எழுதியிருக்கேன். ஆனால் அந்த வரிகள் எல்லோரும் பேசப்படும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. படம் வெற்றியடையும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வணக்கம், நான் ராம் சத்யா. நின்னையே ரதி என்று நினைக்கிறேன் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பட் இது எல்லாரும் சொல்கிற மாதிரி நல்லா வந்திருக்கு இல்லை, உண்மையிலே நல்லா வந்திருக்கு. பட் அது இல்லாமல் ஒவ்வொரு சீனும் செதுக்கி எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் இந்த படத்துக்காக 40 நாள் ஃபாரஸ்ட்டில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஃபாரஸ்ட்னால் சாதாரண ஃபாரஸ்ட் இல்லை, இதுவரை யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த இடத்துக்குலாம் நாங்கள் போய்ட்டு படம் பண்ணோம். த்ரில்லரான ஒரு அனுபவம். பட் அது இல்லாமல் பாண்டிச்சேரியில் ஒரு 3 நாள், பாண்டிச்சேரியிலேருந்து இதுவரை பாண்டிச்சேரி யாரும் காட்டாத ஒரு இடம், அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. பட் படத்தில் 3 சாங் அதுவும் நல்லா வந்திருக்கு. விமல் சார் சாங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர்லாம் மிரட்டி எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு சீனையும் அவ்வளோ பார்த்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பட் அது இல்லாமல் என்னோடய கேமராமேன் டைரக்டர் அன்பழகன் அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் கனவுகள் இந்த படத்து மூலியம் நிறைவேறுது. பட் எங்களுக்கும் அதே தான். இது படம் சக்ஸஸ் ஆகணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லோரும் தேட்டரில் போய் படம் பாருங்கள். நன்றி, வணக்கம். என்னோடய பேர் வே ஜெயக்குமார். நின்னையே ரதி என்று நினைக்கிறேன் நடி என்ற திரைப்படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் பாடல் எழுதியிருக்கிறேன். கனவுகள் கலைந்திட நினைவுகள் திரும்பிட என்ற ஒரு பாடல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எப்பயுமே ஒரு அறிமுக ஒரு பாடலாசிரியருக்கு கிளைமேக்ஸ் பாடல் எல்லாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்படி இயக்குனர் அன்பழகன் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு இந்த பாடல் கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் 2 பாடல் காதல் பாடல்கள் இருக்குது. அது கோபால்தாசன் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. இசையமைப்பாளர் விமல் ஜேக்கப் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்கிறாரு. பாடல்களுக்கு கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒளிப்பதிவாளர் அவரையும் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்துடைய காட்சிகள் விதமாக்கப்பட்ட இடம் ஒரு மலை சிகரம். அது அங்கே போகணுன்னாலே குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் தான் அந்த மலைக்கு மேலே போகிறதுக்கு. அந்த மாதிரியான இடங்கள் அது. அங்கே போய் இந்த படங்கள் படமாக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருமே ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காங்க. கண்டிப்பாக பொதுமக்கள் தேட்டரில் பார்த்து எல்லாருக்கும் ஒரு வெற்றியை தரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். பிகன் வுட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேந்திரன், கேமராமேன் பேசுகிறேன். இந்த படத்தோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல், பாண்டிச்சேரி. கொடைக்கானல், பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணியிருக்கோம். இதோட டேரக்டர் பார்த்திங்கன்னா அன்பழகன். இந்த படத்தோட டேரக்டர் அன்பழகன். அவர் மூலியமாக தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இந்த படத்துக்கு ரெட் எம்எக்ஸ் அப்புறம் 5D 2 கேமரா யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த படத்துக்கு மியூசிக் விமல் சார் பண்ணியிருக்காங்க. 2 சாங் அருமையாக போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜான்சன் மாஸ்டர் இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காப்புல, நல்லபடியாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கணுன்னு நாங்கள் விருப்பப்படுறோம். நன்றி.